video is only sponsored by BuyMote. வந்து கீபோர்ட் ஈவெண்ட்ஸில் நான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து காம்பனன்ட் ஃபைலில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா, கீபோர்ட் ஈவெண்ட்ஸ் ஓகே .js ஓகேவா, அண்ட் இதில் வந்து RAFC. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கணுமா? ஓகே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டை வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த இன்புட் ஃபீல்டை கொடுத்து அது மூலயமா வந்து நம்ம கீஸை வந்து என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்புட்டில் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துடலாம். பிளேஸ் ஹோல்டரில் என்டர் up or down key. ஓகேவா, ஓகே என்டர் த அப் ஆர் டவுன் கீன்னு சொல்லிக்கேன். ஓகே, என்டர் அப் ஆர் டவுன் கீன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்படி கொடுத்தாச்சு. ஓகேவா, பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை கால் பண்ணணும் இல்லையா. ஸோ app.jsல நான் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கமாண்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா, ஸோ அது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கீபோர்டு ஈவெண்ட்டை இங்கே கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே இருக்குது. அண்ட் இதை நம்ம இப்போ கால் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணலாம் ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து இருக்கா அப்படின்றது. ஓகேவா, ஸோ இன்புட் ஃபீல்டு வந்து இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு வந்து ஒன்றும் இதில் வந்து இதாகாது, ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்கல. ஓகேவா, ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்காதனால நமக்கு இங்கே வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் இதாகலை. ஸோ இந்த ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கீபோர்டு ஈவெண்ட்டில் போயிட்டு ஆன் கீ டவுன். ஓகேவா, ஆன் கீ டவுனில் நான் வந்து கன்சோல் டாட் லாக். ஓகேவா, அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு ஒரு இது கிடைக்கும், நம்ம கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதை வச்சு தான் டாட் கீ. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இன்லைன் ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, அந்த வேல்யூவை நான் ஈன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து என்ன ஒரு நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஈல வந்து அதாவது அந்த ஈவெண்ட்குள்ளே வேல்யூ இருக்கும் அண்ட் கீ இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது கீ மட்டும்தான். ஓகேவா, ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா டாட் கீ அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறமா நான் போயிட்டு இந்த இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், ஏரோ அப்னு வருது. அண்ட் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணால் ஏரோ டவுன் வருது. அண்ட் நான் லெட்டர்ஸ் ஏதாவது ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த லெட்டர் என்ன அப்படின்றது வருது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இது. அண்டு உங்களுக்கு ஒரு டவுட் கூட இருக்கலாம், ஏன்னா எப்படின்னா இது வந்து நம்ம ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் மூலயமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்மளால் கீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா, வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆன் சேஞ்சில் வர்ற ஒரு இதை வந்து ஒரு யூ ஸ்டேட் போட்டு. ஓகேவா, ஒரு யூ ஸ்டேட் போட்டு அதில் வந்து நம்ம செக் பண்ணலாம். அப்போதைக்கு வந்து நமக்கு தெரியும், அதாவது வேறு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அதோட வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு வந்து நம்ம ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, பட் இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் வேணால் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆன் சேஞ்சில் ஸோ நான் இதே போடுறேன். ஓகேவா, கன்சோல் டாட் லாக். ஓகேவா, கன்சோல் டாட் லாகில் நான் என்ன சொல்கிறேன், சேம் டாட் கீனே சொல்லி போடுறேன். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு தடவை ரீலோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு கீ, இப்போ நான் வந்து கே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன், அன்டிஃபைண்டட்னு வருது. நான் மேபி
கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு இதுவுமே நடக்கல. ஓகேவா? கர்சர் மட்டும் இங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆகுது. ஓகே. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் ஆகுது. வேறு எதுவும் இது இல்லை. இதுக்கப்புறம் நான் எதை வந்து நான் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல அன்டிஃபைன்டுன்னு வருது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து சேஞ்சஸை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நம்மளால் வந்து அது என்ன வேல்யூ அப்படின்றத அந்த டைமில் பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு யூஸ் ஸ்டேட்குள்ளே நம்ம அந்த வேல்யூவை பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு டைரெக்டாக ஒரு வேல்யூ இது பண்ணுறதுக்கு பதிலாக சாரி யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி இது பண்ணுற மூலயமா கீஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன் சேஞ்சில் வந்து அந்த அப் டவுன் அந்த கீஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? கீபோர்டில் உள்ள லெட்டர்ஸ் வேணால் ஒர்க் ஆகுமே தவிர கீஸ் வந்து ஒர்க் ஆகாது. அப் டவுன் ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்புறம் என்டரு பேக் ஸ்பேஸு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பழையபடி வந்து நான் வந்து ஆன் கீ டவுனே போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு யூ ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ யூ ஸ்டேட் ஏன் இது பண்ணுறேன்னா வெறும் அப் டவுன் கீஸை வச்சு நான் வந்து கவுண்டர் மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கான்ஸ்டில் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் சாரி கவுண்டர் கமா செட் கவுண்டர். ஓகேவா? அண்ட் இங்கிட்டு யூ ஸ்டேட். ஓகேவா? ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இன்புட்டில் வந்து டைப் வந்து நான் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? டைப் வந்து நம்பர் சாரி. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். அண்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்தனால இன்க்ரிமெண்ட் கவுண்டர் வந்துச்சு. ஓகே தெரியுதா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை அப்படியே இது பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஒன் மினிட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கீஸை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கீஸை எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். அது ஏரோ அப்பு. ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? கான்ஸ்ட் கவுண்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? கவுண்டர் ஃபங்க்ஷன் அண்ட் இதில் வந்து சாரி ஒரு நிமிஷம். ஃபங்க்ஷன் ஓகே. ஓகேவா? ஸோ கவுண்டர் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப். ஓகேவா? இஃப் ஏரோ அப். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷன் கிடைக்குன்னு சொன்னேன்னா அந்த வேரியபிள். ஸோ அதை நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இ டாட் கீ. ஓகேவா? இ டாட் கீ வந்து ஈக்குவல் டு ஏரோ அப்பா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா செட் கவுண்டரில் கவுண்டர் +1. ஓகேவா? +1. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எல்ஸ். ஓகேவா? எல்ஸ் மேபி எலிஃப் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? எலிஃப்ல இ டாட் கீ. ஓகேவா? இ டாட் கீழ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஏரோ டவுன். ஓகேவா? அந்த ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா?
அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும் ஓகேவா. ஓகே அண்ட் ஏரோ டவுன் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து செட் கவுண்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் -1 ஓகேவா. -1 ஓகேவா. ஓகே ஓகே இப்போ எல்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் console.logல ஓகே அதர் கீஸ் நாட் யூஸ்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் ஓகேவா. ஓகே ஓ சாரி கைஸ். எல்சிஃப் ஓகே. அதாவது நான் இப்போ கரண்ட்டாக ஃப்ளட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ அதனால் வந்து ஜேஎஸ் வந்து கொஞ்சம் நான் ஃப்ளட்டருக்கே திருப்பி போயிட்டுருக்கேன் ஓகேவா. ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஓகே இப்போ பார்க்கலாம் ஓகேவா. கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஓகேவா. ஸோ இப்போ நான் அப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் ஒன் மினிட் இந்த இடத்துல வேல்யூவில் வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா. கவுண்டரு அண்டு இந்த ஆன் கீ சேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கீ சேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன் ஓகேவா. கவுண்டர் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணலாம் ஓகேவா. ஓகே நமக்கு ஏதோ வார்னிங் வந்திருக்கு. அன்கண்ட்ரோல்டு இன்புட் டு பி கண்ட்ரோல்டு. ஓகே வார்னிங் தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நான் ஏரோ அப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே 1 மினிட். சரி ஓகே அண்ட் ஓகே ஓகே cannot reading the key அப்படின்னு சொல்லி வருது. பட் கரெக்டு தானே. ஓகே கைஸ். அதாவது என்ன ப்ராப்ளம்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஃபங்க்ஷனில் வரும்னு சொல்லி. ஸோ அதை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண மறந்துருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா கவுண்டர் ஃபங்க்ஷனில் எம்டியாக விட்டுருக்கேன். பட் எனக்கு இங்கே வந்து அப்படின்ற ஒரு கீ வந்து வேணும் ஓகேவா. ஸோ அந்த கீ எங்கேருந்து கிடைக்குன்னா எனக்கு இங்கேருந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த கீயை இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே சரி நமக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு மாறிடுச்சு. நான் அப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு கன்சோல் லாக் போட்டு காட்டுறேன் ஓகேவா. ஸோ ஏன்னா கீபோர்டில் நான் இங்கே ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கன்சோல் லாகில் அப் கீ ப்ரெஸ்டு ஓகேவா. அப் கீ ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லி போடுறேன் ஓகேவா. அண்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டவுன் கீ ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லி போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து கொடுத்தாச்சு ஆல்ரெடி ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ 0ல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் 1ன்னு ஆயிடுச்சு. டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் 0ன்னு ஆயிடுச்சு. அப் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் லெட்டர்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகேவா. பார்த்தீங்களா அதர் கீஸ் ஆர் நாட் யூஸ்டு வந்துச்சு. ஸோ திருப்பி டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து திருப்பி வேல்யூ குறைஞ்சிச்சு ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு
கவுண்டரை வந்து நம்ம அப் டவுன் கீயை வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஓகேவா. ஸோ பேக் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மினிட் பேக் ஸ்பேஸ்க்கான லெட்டர்ஸ் நம்ம முதல்ல எடுக்கணும் இல்லையா. ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரும். அண்ட் console.logல பேக் ஸ்பேஸ் கீ ஓகேவா. கீ ஓகே console.logல கீ வந்து நான் கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ கீழே அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா பேக் ஸ்பேஸ்க்கான ஒரு கீயை வந்து நான் எடுக்கிறேன் ஓகேவா. key ஓகேவா. இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து பேக் ஸ்பேஸோட கீ தெரிஞ்சிச்சுன்னா நான் மொத்தமாக டெலீட் பண்ணி விட்ருவேன் ஓகேவா.